டீம் வணக்கம். நம்ம ஸ்மார்ட் கனெக்ட் மூலமாக ஆக்டிவேஷன் பண்ணும்போது சில ஹேண்ட்செட்டுக்கு மட்டும் இந்த டெவலப்பர் ஆப்ஷன் ஆனில் இருக்குது, எனேபிள் இருக்குது, டிசேபிள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இதனால் உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ண முடியாது. இந்த டிவைஸ் எப்படி எனேபிள் இருக்கிற அந்த டெவலப்பர் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னாக்கா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னாக்கா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் எனேபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே காட்டும். இதில் இப்போ எனேபிள் இல்லை, அதனால் உங்களுக்கு டிசேபிளை காட்டுது. டெவலப்பர் ஆப்ஷன்ட்டு ஒரு ஆப்ஷன் இல்லை. இதில் இதுக்கு என்ன பண்ணணும், அது ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் அபவுட் ஃபோன் போங்க. அதில் போயிட்டு இந்த எம்ஐ வெர்ஷன், உங்களுடைய மொபைலுடைய வெர்ஷன் காட்டும். அதை ஒரு டைம் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே எனேபிள் ஆகாது. 5 டைம்ஸ் டச் பண்ணணும். 5 டைம்ஸ் டச் பண்ணும்போது உங்களுக்கு டெவலப்பர் மோடு ஆன் ஆகிடும். இதை திரும்பி நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இப்போ புதுசாக அந்த மெனு ஓப்பன் ஆகிருக்கும். அடிஷ்னல் செட்டிங்ஸ் முன்னே பாருங்கள், உங்களுக்கு இதில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் காட்டாமல் இருந்தது. இப்போ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு காட்டும். இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் இப்போ மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் எனேபிள் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இப்போ ஆன் பண்ண பிறகு ஓஇஎம் அன்லாக்குன்னு இருக்குங்க பார்த்தீங்களா, இது எனேபிள் இருக்குது. இது டிசேபிள் பண்ணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்பி டீபக்கிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை ஆல்ரெடி நமக்கு டிசேபிள் தான் இருந்துச்சு. எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எனேபிள் இருந்தால் இதை டிசேபிள் பண்ணிவிடுங்க. இது மூலமாகவும் உங்களுக்கு இந்த ஆப் ஒர்க் ஆகாமல் இருக்கும் ஸ்மார்ட் கனெக்ட்டு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ யூஎஸ்பி டீபக்கிங்கோடையது ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன். அதுமாதிரி இன்ஸ்டால் வியா யூஎஸ்பி இந்த மெத்தடையும் இருக்குது. இதையும் எனேபிள் இருக்குது. இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த 3 மெனுவும் டிசேபிள் இருந்தால் மட்டும்தான் ஸ்மார்ட் கனெக்ட் ஒர்க் ஆகும். இது இல்லாமல் ரூட்டட் மொபைலாக இருந்ததுனாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. மாடிஃபை பண்ணியிருந்தீங்கனாலும் ஓஎஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ப்ளஸ் நீங்கள் அன்ஆத்தரைடாக தேர்ட் பார்ட்டியோடைய அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நான் பேரலல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்ட் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நீட்டாக ஆக்டிவேஷன் பண்ணலாம். எந்த இஷ்யூ உங்களுக்கு வராது. தேங்க்யூ டீம்.